வியூஸ் அடிப்படையில் நீங்க வந்து இவ்வளவு வியூஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்காக அந்த ட்ரெய்லர் மோசமான ட்ரெய்லர், அந்த படம் வந்து மொக்க படம் ரிலீஸுக்கு முன்னாடியே நீங்க கணிக்கவே முடியாது. லியோவுக்கு என்னன்னா இதே மாதிரியான எதிர்பார்ப்பு லியோவுக்கு வந்து இதை விட ஒரு மடங்கு அதிகமாக இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை கூட்டினதே அந்த ப்ரொடக்ஷன் நிறுவனம் தான். காஷ்மீருக்கு போறாங்க, இறங்கிட்டாங்க, பனி இதுல விளையாடிக்கிட்டு இருக்காங்க. விஜய் வந்து அங்க இருக்கிற காஷ்மீர் மக்கள் வந்து முத்தம் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த உண்மைதான் அது. இப்படியா ஒவ்வொரு நாளும் ஏதோ இது என்ன இப்பச்சு ஐப்பு எகிர அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வந்த உடனே வேற மாதிரி தெரிக்க விட்டுது. எடுத்து டீகோட்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ட்ரெய்லர் அந்த அளவுக்கு பிச்சின்னு போயிடுச்சு. படமா வந்த பிறகு கடுமையான விமர்சனங்கள் வந்தது. குறிப்பாக செகண்ட் ஹாஃப்ல பயங்கரமான விமர்சனம் வந்தது. இப்ப லோகேஷ் கனகராஜ் மிக புத்திசாலித்தனமாக இந்த ட்ரெய்லரை எதிர்பார்ப்புக்குள்ளாக்காம சாதாரண ஒரு ட்ரெய்லர், நீங்க அதை பாருங்க, வந்து நல்லா இருக்கானா இதுல எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன். ஏங்க அந்த இப்ப இவங்க கையில இருக்கிற இந்த ஃபுட்டேஜ் வந்து இந்த படத்துல அதுல இருக்கிற காட்சியை வச்சு நீங்க வந்து 20 ட்ரெய்லர் பண்ணலாங்கன்ற அவ்வளோ காட்சிகள் இருக்குது. ஏன்னா சாதாரண நடிகரா அவ்வளோ பிஜிஎம் அவ்வளோ என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. ஆனா இதை வேணும்னே பண்ணிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா நீங்க படத்துல வந்து பாத்துங்க. தயவு செய்து நாங்க ஐபி ஏத்த விரும்பல, பில்டப் பண்ண விரும்பலன்னு. அதுதான் இந்த ட்ரெய்லர் வந்து